ஹே கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படின்னா, ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்துருச்சு. அதில் உங்கள் நேம் வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணும்போது நமக்கு நம்ம டிஸ்ட்ரிக்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கும். ஏன்னா அதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தனியாக எந்த டிஸ்ட்ரிக்கும் மென்ஷன் பண்ணல. ஸோ அப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அப்படியே வேகன்சி லிஸ்ட்டு இருந்தாலும் அதில் நமக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, டோட்டலாக நம்ம டிஸ்ட்ரிக்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்லேயே நம்ம ரெஜிஸ்டர் நம்பர்லேயே நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும். நம்ம டிஸ்ட்ரிக் கோடும் கொடுத்துருப்பாங்க அதில். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன டிஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் இந்த கோடு தான் ரொம்ப முக்கியம். அதாவது கோடுனா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறது அரியலூர். அப்போ 1ங்கிறது கோடு 01 அப்படின்னு சொல்லிட்டு. 02னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு, 03னா சென்னை. இந்த மாதிரி நீங்கள் 38 டிஸ்ட்ரிக்கையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வெப்சைட்டுக்குள்ளே போங்க. அதில் டிஆர்பின்னு டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வெப்சைட் வருமா. அதில் டீச்சர்ஸ் ரெக்குயர்மெண்ட் போர்டு அதுக்குள்ளே போங்க. ஸோ அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு நம்மளுக்கு விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு நமக்கு வேணும். இதில் ப்ரெஸ் நியூஸ் விட்டுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ நான் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிடச்சிருச்சா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, ரெஜிஸ்டர் நம்பரு, நேமு, ஜெண்டர், டிஓபி, கம்யூனிட்டி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எந்த கம்யூனல் டெர்னில் உள்ளே போயிருக்காங்க, அதே மாதிரி மார்க் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளே போயிருக்காங்க, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டா அதெல்லாம் கொடுத்துருப்பாங்களா. ஸோ நமக்கு இது இப்போ தேவைப்பட்டது ரெஜிஸ்டர் நம்பரு. ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் 25 PG04 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா. அது வரைக்கும் எல்லாத்துக்குமே காமன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 25 அப்படிங்கிறது எந்த இயரில் எக்ஸாம் எழுதணுமோ அந்த இயர். ஸோ 25 அப்படிங்கிறது இயரு. பிஜிங்கிறது என்ன எக்ஸாம் எழுதுகிறோம், பிஜிடிஆர்பிங்கிறதுனால பிஜின்னு போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 04 அப்படிங்கிறது நம்மளுடைய சப்ஜெக்ட் கோடு. இப்போ ஃபிசிக்ஸ்னு எடுத்துட்டோன்னா 04 தான் சப்ஜெக்ட் கோடு. அதை போட்டிருக்காங்க. ஓகேவா. இது எல்லாத்துக்குமே காமன். அடுத்த 2 டிஜிட் தான் நமக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்னுடைய கோடு தான் அந்த 2 டிஜிட்டு. இப்போ 33ன்னு கொடுத்துருக்காங்கல்ல ஃபஸ்ட்டு, அந்த 33ங்கிறது டிஸ்ட்ரிக் கோடு. ஓகேங்களா. அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிக் கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டிரைவில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ச் பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த சர்ச் பட்டனுக்குள்ளே போங்க. ஸோ அதில் போயிட்டு நாம் என்ன பண்ணுறோன்னா டைப் பண்ணிக்கிறோம். ஸோ 25ன்னு போட்டுக்கோங்க. அதே மாதிரி பிஜி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்
04 இது வரைக்கும் காமன் எல்லாமே காட்டுது பாருங்கள். அந்த ஹைலைட் பண்ணி காமிக்குது பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, நமக்கு என்ன டிஸ்ட்ரிக்ட் தேவையோ அதை வந்துட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 33 இருந்தது இல்லையா, நம்ம 33ன்னு போடுவோமே. அப்போ 33ன்னு நம்ம அடித்ததுமே என்ன பண்ணுவோம், எல்லாமே காமிக்கும். இப்போ 33ல் இருக்கிறது எல்லாமே காமிக்கும். அப்போ இவங்க எல்லாமே டிஸ்ட்ரிக், அது எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிவிட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல, அதை வந்துன்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. 33 அப்படிங்கிறது வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக். அப்போ திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் வந்து காமிக்குது. ஸோ நீங்கள் அப்போ வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க, அந்த திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கீங்க, இப்போ திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இது வரைக்கும் 4 பேரை நம்ம பார்த்துட்டோமா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 5வது இடத்துல இருக்கிறீங்கன்னா ஓகே, நாம் வந்து 5வது இடத்துல இருக்கோம். அப்போ அதுக்கு முன்னாடி வந்து 4 பேர் இருக்காங்க. அப்போ வந்து வேக்கன்சி ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவங்கள தாண்டி தானே உங்களுக்கு வரும். அப்போ வந்து நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த டிஸ்ட்ரிக் கூட போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து 08 அந்த மாதிரி நான் வந்து போடுறேன். ஸோ இப்போ 08 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்கு. ஸோ ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 12 மெம்பர்ஸ் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த 2 டிஜிட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சென்டர் கோடு. இப்போ வந்து நீங்கள் ஒரே சென்டரில் வந்துட்டு நீங்கள் எழுதியிருக்கலாம் மேபி. ஸோ இதில் பாருங்கள் 14 கொடுத்துருக்காங்களா அடுத்தது. ஸோ நான் அதை வந்து போடுறேன் பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள், இந்த 14 கொடுத்த எல்லாருமே ஒரே சென்டரில் தான் எழுதியிருந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதே சென்டரில் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அது வந்து சென்டர் கோடு. அடுத்த 2 டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் கோடு. ஸோ இதில் பாருங்கள் எல்லாத்துக்குமே வந்து 14 தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சேம் சென்டரில் தான் வந்து போய் எக்ஸாமு எழுதியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மறுபடியும் வந்து ஒரு நியூ இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.